இட்லி, தோசைலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா? இது போல் லெமன் சேமியா ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். 3 லெமன், 3 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2யும் நறுக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரட்டும். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கிச்சு. இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கல்லுப்பு சேர்த்துருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கரண்டி வச்சு கிளறிட்டே வாங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விதை இல்லாமல் அதோட சாறை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கி வரட்டும். எலுமிச்சை சாரோட அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 1 செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1/2 லிட்டர் தண்ணி. தண்ணி நிறையா ஆயிடுச்சு அப்படின்னாலும் சேமியா குழஞ்சிரும். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் லெமன் சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிஞ்சு வரணும். லெமன் சேமியாவுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியா செஞ்ச கையோட தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம அதையும் செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது போல் நல்லா கொதிஞ்சு வரணுங்க. இப்போ சேமியாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. சேமியாவுக்கு மேலே லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். இதுதான் சரியான அளவு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலாம் வற்றி இருக்கும். லைட்டாக அப்பப்போ கரண்டி வச்சு கிளறிட்டே வாங்க. சேமியா செஞ்சாலும் சரி, ரவை உப்புமா செஞ்சாலும் சரிங்க, தண்ணி மட்டும் சரியான அளவில் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குழஞ்சாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிச்சு. பாத்திரத்திலே ஒட்டாமல் வந்திருக்கும் பாருங்களேன். அவ்வளோதான், சூப்பரான லெமன் சேமியா தயார். இப்போ வாங்க இதுக்கு சைடிஷான தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதாவது 50 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க.
ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான லெமன் சேமியா தேங்காய் சட்னியோட தயாராகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.